Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேலண்டர் இயர் 2025 அட்மிஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். அட்மிஷன் பாத்தீங்கன்னா இந்த டைம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்ச் எண்டோட அட்மிஷன்மே வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட தான் வந்து அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ வெப்சைட்லயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது எல்லாத்துக்குமான ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டச் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியர்பை எங்கே சென்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சென்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னையிலே நிறையா இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டுன்னு இங்கே இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். யூஜி, பிஜி டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற கோர்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஜிசி அப்ரூவல் எந்தெந்த கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படிலாம் நீங்கள் அட்மிஷன் போடணும் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் யூஜி பிஜிக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வர்றப்போ கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன, நீங்கள் வர்றப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. அதையுமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். யூஜி பிஜி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் வந்து போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஐடி டெப் ஐடி கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே நாள்லேயே அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான சர்டிஃபிகேட்ஸ், அட்மிஷன் போடுறதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி அட்மிஷன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிரேட் ப்ரோக்ராம் எதை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் பிஜி போட்டுக்கிறேன். ஸோ செலக்ட் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி வந்து போடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 118 ரூபா, பிஜினா 250 ரூபா கிட்டக்க வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெப் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணால் தான் டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த டெப் ஐடி வச்சுருக்கணும். ஆல்ரெடி வேறு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் கிரியேட் பண்ணதே இல்லை, எனக்கு பண்ணவே தெரியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வச்சுருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அந்த 2 ஐடியுமே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணால் தான் இந்த டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணால் தான் வந்து உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சென்டர். ஸோ ஃபஸ்ட்டே உங்களை வந்து நியர்பை என்ன சென்டர் இருக்குன்னு பார்த்துக்க சொன்னேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட எது இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ், உங்கள் பின்கோடு எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்து இது போல் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வந்து மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு தான் வந்து காட்டியிருக்கேன். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை தான் வந்து நியர்பை ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸோட காப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. செக் பண்ணிவிட்டு அகைன் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் மட்டும் தான் வாங்கிப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே இது போல் வந்துடும். நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இங்கே வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்ஸில் வந்து அப்ளிகேஷன் தரதில்லை. நீங்கள் அங்கே போனாலும் இந்த ப்ரொசீஜரை தான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து
பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. இது எடுத்துகிட்டு போங்க. கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ், ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸோ அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரே நாள்லேயே வந்து உங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிலே அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன சென்டர் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ ஏபிசி ஐடி டெப் ஐடி மறக்காமல் க்ரியேட் பண்ணிவிட்டு போங்க. அது இருந்தால் தான் வந்து அட்மிஷனையே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.